வணக்கம் நண்பர்களை. சிவா ஏலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நம்ம கபிலனுக்கு சிவா மேலே பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா உரிமையும் இந்த வீட்டிலேருந்து பறிச்சுட்டு இருக்கான். இந்திராணி அக்கா வேற அவனை தான் தம்பின்னு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரிப்படையாது. எப்படியாவது நம்ம கபிலனை சிவாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவு பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம வர்மா கால் பண்ணுறாங்க. அப்போ தான், இந்த பாரு வர்மா, உனக்குள்ள இது எல்லா டார்கெட்ஸும் நான் முடிச்சு தரேன். ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு இடைஞ்சலாக ஒருத்தன் என் வீட்டில் இருக்கான், அவனை போட்டு தள்ளணும். உன்னோட ஆட்களை இங்கே அனுப்பி வை அப்படின்னு அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம சிவாயும் அயலியும் ஒட்டு கேட்குறாங்க. அவன் ஏதோ பெரிய பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு திட்டத்தை அவன் போட்டு வச்சுருக்கான். அந்த கபிலன் வர்மா கிட்ட கேட்டு ஹெல்ப் கேட்கானா கண்டிப்பாக அது பெரிய விஷயந்தான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் சிவாயை அடிக்கிறதுக்கே நம்ம வர்மா கிட்ட ஹெல்ப்பு கேட்பாங்கன்னு நம்ம சிவாவுக்கு தெரியலை. ஒரு கட்டத்தில் ரவுடிகளை இறக்குறாங்க. நம்ம சிவா கிட்ட சண்டைக்கு வராங்க. ரவுடிகளெல்லாம் ருத்ர தாண்டவம் ஆடுறாங்க. சிவா ஆனால் முகமூடியை போட்டுக்கிட்டு நம்ம கபிலன் பின்னாடி வச்சு கத்தியை வச்சு குத்திறாங்க. சிவா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. சிவாவுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படியான தகவல் நம்ம உதயபெருமாள் குடும்பம் ஃபுல்லாக பரவிட்டு, அதோட நம்ம இந்திராணி துடிதுடிச்சு போடாங்க. நம்ம சிவாவுக்கு பிளட்டு தேவை. இது ரேரான பிளட் குரூப், அது யாருக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கா மெசேஜ் அனுப்பி பார்க்குறாங்க. அப்போ தான் உதயபெருமாள் நம்ம சிவாவுக்கு இப்படி ஒரு நிலைமையை நான் பிளட்டு கொடுக்கேன் அப்படின்னு நம்ம சிவா பிளட்டை கொடுக்குறாங்க. உதயபெருமாள் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க கபிலனுக்கு பயங்கர ஷாக்கு. இவன் சாகணும்னு நான் கத்தியை வச்சு குத்துனா நம்ம அப்பா பிளட்டை கொடுத்து காப்பாற்றுவாரா? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த இடத்துல வீட்டுக்கு செல்வநாயகிட்ட இவருக்கும் சிவாவுக்கும் என்ன உறவுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் இந்திராணி கரெக்டாக கண்டுபிடிச்சிறாங்க. நம்ம சித்தப்பாவோட பையன்தான் சிவா. இதுவே ஒரு சாட்சியாட்டு ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இது என்னோட தம்பி தான் சிவா அப்படின்னு துடிச்சு போகிறாங்க இந்திராணி. ஆனால் நம்ம செல்வநாயகி சொல்லுங்க, எனக்கு ஏகப்பட்ட டவுட்டு. இவன் எதுக்காக நம்ம வீட்டில் இருக்கணும்? இப்போ அவனுக்கு ஒண்ணுதான், நீங்க எதுக்காக ரத்தம் கொடுக்குறிய அப்படின்னு அந்த இடத்துல குதித்தெழு நேரம் இவ்வளவு நாள் எதிர்பார்த்த விஷயம் உதய பெருமாள் வாயால சிவா என்னோட பையன் அப்படின்னு உண்மையை வந்துட்டுங்க. அதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. கபிலனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்காக இந்த சிவா இந்த வீட்டில் இருந்த அயலியும் சிவாயும் நம்மளை ஓரங்கட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அக்காவுக்கு மனசில் இப்போ தம்பினி சிவா தான் இடம் பிடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் இந்த சிவா சுருட்டிட்டு இருக்கான். முதல்ல இவனை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரம் தான் நம்ம வர்மா கபிலனுக்கு கால் பண்றாங்க. உடனே கபிலன் கொட்டுறாங்க வர்மா கிட்ட. என்ன பாரு, உனக்குள்ள எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்க, ஆனா எனக்கு இடைஞ்சலா ஒரு விஷயம் இருக்கு. அதை நீ இந்த வீட்டை விட்டு விரட்டணும். உன்னோட ரவுடிகளை அனுப்பி இங்க விடு அப்படின்னு சொல்ல நேரம் வர்மா சரிடா உனக்கு அனுப்பி வைக்க அப்படின்னு நம்ம வர்மாவோட ஆட்களை நம்ம அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம சிவாயை போட்டு தள்ள. அதே நேரத்தில் பார்த்தோம்னா நம்ம சிவாக்கு இந்த கபிலன் இந்த நைட்டில் பேசிட்டு இருக்கானா அது வர்மா கூட தான். அவன்கிட்ட ஆட்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு கேட்டிருக்கான். அப்போ இவன் என்னத்துக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சிவாவுக்கு புரியாமலே இருக்குன்னு சொல்லலாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்ம வர்மாவோட ஆட்கள் சிவாவை அடிக்க தொடங்கிட்டாங்க. நம்ம சிவாவும் அவங்களெல்லாம் அப்படியே வெளுத்தெடுக்கிறாங்க. ஆனால் கடைசியில் முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை முகத்தில் கெட்டிக்கிட்டு நம்ம கபிலன் ஒரு கத்தி எடுத்து அப்படியே பின்னாடி நம்ம சிவாவுக்கு முதுகில் அப்படியே குத்தி ஏற்றிறாங்க. நம்ம சிவா துடிச்சிட்டு போயிடறாங்க. அந்த நேரம் அயலி பந்து அடிறாங்க ரவுடிகளை. ஆனால் நம்ம சிவாவை தூக்கி ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்குறாங்க. எப்படியோ சிவா செத்து போயிடுவான், நம்மளுக்கு பிரச்சனை எல்லாம் ஒளிஞ்சு அப்படின்னு நம்ம கபிலன் கங்கணம் கட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு ரத்தம் நிறைய தேவைப்படுது. இப்போ அவருக்கு குரூப் ரத்தம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட வாங்கணும். ஏபி நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல நேரம் இது ரேர் குரூப், கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம உதயபெருமாளுக்கும் இந்த நியூஸ் போது, ஐயோ என் பையன் சிவா அவன் பிழைக்கணும், நான் இந்த ரத்தத்தை கொடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல ரத்தத்தை நம்ம உதயபெருமாள் என்னோட பிளட் குரூப் தான் அவனுக்கும் அப்படின்னு அந்த இடத்துல கொடுக்குறாங்கங்க. அதோட நம்ம
சிவாவை வந்து காப்பாற்றுறாங்க. இங்கே நடக்க விஷயத்தெல்லாம் நம்ம கபிலன் பார்த்துட்டு இருக்காங்க மறைஞ்சிருந்து. எப்படியாவது நம்ம தான் இவனை கத்தியை வச்சு கொன்னா இவன் செத்துருவான்னு பார்த்தா நம்ம அப்பா ஃபார்ம் எல்லாம் வந்து வேற ஆள் மாதிரி ஃபில்லப் பண்ணி நம்ம சிவாவை வந்து காப்பாற்றுறாரு பிளட்டை கொடுத்து. இது எப்படி நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கரெக்டான டைமுக்கு ஒருத்தர் வந்து பிளட்டை கொடுத்தாரு, அவருக்கு நஞ்சு கூட சொல்லலை அப்படின்னு வந்து இந்திராணி வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சிவா வந்து யார் கொடுத்தா, எல்லாம் எங்கள் அப்பா தான் அக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன சித்தப்பாவா கொடுத்தது அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஆமாம் அந்த ஃபார்ம் எல்லாம் தப்பாக ஆளை நிரப்பி இவர் தான் வந்து அதை கொடுத்தது, இவருக்கு பிடிச்சி ஒரிஜினல் பேரை அதில் மாற்றி பிளட்டு கொடுத்த ஆள் வேறு அப்படின்னு வந்து காட்டி இவர் தான் ஃபில்லப் பண்ணது அப்படின்னு வந்து சொல்கிற நேரம், நம்ம உதயபெருமாள் ஏன் கபிலா நீ பொய் சொல்ல அப்படின்னு வந்து கேட்க நேரம், நான் ஒன்றும் பொய் சொல்லலை, வேணா இங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டுறேன், உங்களுக்கும் சிவாக்கும் என்ன தொடர்பு இருக்குது, அவன் செத்து பொலியட்டமே எதுக்காக பிளட் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம உதயபெருமாள் வந்து என்ன சொல்லணுன்னே தெரியல. பக்கத்தில் செல்வநாயகி வராங்க. எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்க, என்ன உங்களுக்கும் சிவாய்க்கும் என்ன தொடர்பு, எதுக்காக அவன் நம்ம வீட்டில் இருக்கான், எனக்கு அவன் இருக்கதே பிடிக்கல, இப்போ உங்களுக்கு என்ன தொடர்புன்னு தெரியணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. நம்ம இந்திராணிக்கு என்ன சொல்லணுன்னே தெரியல. ஒரிஜினலாகவே சிவா வந்து என்னோட தம்பி தான், எங்கள் சித்தப்பாவுக்கு பிறந்த பையன்லாம். இப்போ சித்தப்பா பிளட்டு கொடுத்ததுலேருந்து வந்து மேட்ச் ஆகுது, இது வந்து அவங்க பையனா சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்கு புதுசாக ஒரு தம்பி எனக்கு சொந்தம் வந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. ஆனால் செல்வநாயகி அப்படியே என்ன தொடர்புன்னு தெரிஞ்சே ஆகணும், இப்போ சொல்லுங்க சிவாக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உதயபெருமாளுக்கு சட்டையை பிடிச்சி சொட்டையை முறிச்ச கதையாக வந்து கேட்குறாங்க. வேற வழி இல்லாமல் இதுக்கு மேலே மறைச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளே வாயிலிருந்து சொல்கிறாங்க. இந்த பாரு செல்வநாயகி, அது எனக்கும் சங்கரிக்கும் பிறந்த பையன்தான் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க. இதை கேட்டதும் அப்படியே வந்து செல்வநாயகி நடுங்கி போகிறாங்க நம்ம கபிலனுக்கு. அப்போது சிவா அதுக்கு அந்த ஒரு காரணத்தை வச்சு தான் இந்த வீட்டில் வந்து லாந்திட்டு இருந்தானே, அப்போ எனக்கு இருக்கிற மாதிரி எல்லா ரைட்ஸும் சிவாக்கும் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆடி போயிடறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரித்திகாவுக்கு பயங்கர கோபம், இந்த சிவாவுக்கு இந்த வீட்டில் தொடர்பு இருக்கா, அதுவும் எனக்கு மாமனாருக்கு இன்னொரு குடும்பமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆடி போகிறாங்க. அப்போது அயலியும் இந்த வீட்டில் எனக்கு இருக்க மதிப்பு மரியாதை அவளுக்கும் போய் சேரணுமா, அதுக்கு தான் அவள் இந்த ஆட்டம் ஆடலாம், அதான் இந்திராணி அவளை வந்து அப்படி தலையில் தூக்கி வச்சுட்டு செய்கிறாளா, இப்போ எல்லாம் குடும்பமாக சேர்ந்து இந்த வேலையை பார்த்ததுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. நம்ம உதயபெருமாளின் இந்த வார்த்தையை கேட்டு நம்ம அயலி வந்து அப்படியே வந்து கண்கலங்குறாங்க. இப்போவாது உங்கள் வாயிலிருந்து சிவா உங்களோட பையன் அப்படின்னு வந்து வந்த இது வந்து சிவாக்கு தெரிஞ்சால் ரொம்பவே சந்தோஷப்படுவான், இதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டத்தையும் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க. நம்ம இந்திராணிக்கு வந்து சந்தோஷம். ஆனால் மொத்த குடும்பமும் நம்ம செல்வநாயகி ரித்திகா எல்லாரும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. எப்படிடா இவர் இப்படி ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு இருந்திருக்காரு, இனி இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு வந்து செல்வநாயகி ஒரு அதிரடி முடிவை எடுக்கிறாங்கங்க.